இந்த செக்யூரிட்டி சம்மந்தமான ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா, நேஷ்னல் செக்யூரிட்டி, அது பல டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் தங்களுடைய நடவடிக்கைகளை வந்து மெயிலில் அனுப்ப முடியுமா? ஏன்னா அவங்க வந்து யாராவது உளவு பார்ப்பாங்க, ஒட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து சரி வேலைகள்லாம் செய்வாங்க. ஏன்னா நாட்டின் பாதுகாப்பு கருதி கண்டிப்பாக. இப்போ அவங்கெல்லாம் வந்து மெயிலில் வந்து எலான் மஸ்க்கு நான் இந்த வாரம் இவரையெல்லாம் ஒட்டு கேட்டேன், இந்த ஃபோனெல்லாம் வந்து ஹேக் பண்ணி பார்த்தேன், இப்படின்றதெல்லாம் அனுப்ப முடியுமா? அப்போ எப்படி ஒரு கேலி கூத்தா இது வந்து இருக்குது. அதனால் இப்போ செக்யூரிட்டி நிறுவனங்களுடைய சீஃப்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த மெயிலை வந்து இக்னோர் பண்ணிடுங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் யாரும் அனுப்ப வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக இந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்து ஆகணும், காஸ்ட் கட்டிங்கிறது நம்ம வந்து செஞ்சு ஆகணும். அமெரிக்காவுக்கு வந்து நிறைய கடன் இருக்குது. இப்போ 2026க்குள்ளே கிட்டத்தட்ட வந்து ஒரு $1 ட்ரில்லியன் வந்து நம்ம வந்து சம்பாரிச்சிருக்கணும். இந்த செலவை குறைச்சி, ஓகே, ஊழியர்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு அரசினுடைய செலவை குறைத்து $1 ட்ரில்லியன் வந்து மிச்சப்படுத்தணும். அப்போ 2026க்குள்ளே $1 ட்ரில்லியன் தினசரி வந்து $4 பில்லியன்